ஹாய் காய்ஸ்! நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, புறா வளர்க்குறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான புறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெறைய போட்டிகளுக்கு அந்த புறாக்கள விடுவாங்களாம். நாடு தாண்டி போக்கூடியதாம். இன்னொன்னு அத நம்ம எங்க விட்டாலுமோ, அது திரும்ப எங்க விட்டாலுமோ, எந்த இடத்துல கொண்டு விட்டாலுமோ, எந்த நாட்டுல கொண்டு விட்டாலுமோ, அது திரும்ப நம்ம இடத்துக்கே அது வந்து சேருமாம். அப்படியான புறாக்களாம் இந்த புறாக்கள். இந்த புறாக்களுடைய கண்கள பாருங்களேன்! ஒரு ஜாதி சிகப்பு கலர்ல இருக்கு. இந்த சொல்லுவாங்க இல்லையா? இந்த புறாக்களுடைய கண்ண பார்த்து தான் அந்த புறாக்கள் அது என்ன மாதிரியான புறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புறாக்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர்ல இருக்கு. இத நெறைய போட்டிகளுக்கெல்லாம் இந்த புறாக்கள விடுறதாம். பாருங்க இந்த புறாக்களுடைய கால்கள்ல கூட சின்ன சின்ன இந்த வளையம் மாதிரியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. நம்ம அந்த புறாக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நம்ம அப்படியே எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இரவு நேரம் நம்ம கல்பிட்டில எந்த முறையும் செய்யல. இந்த முறை தான் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரு லைட்ஸ் நிறைய அலெக்சா ரோட்ல இருந்து பிஓசி பேங்க் வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல்லா மேல நிறைய கலர் கலர் லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இத பகல்ல பார்க்குறத விட இரவுல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அழகா இருக்கும். பகல்ல எல்லாம் பார்த்தா ஒண்ணும் விளங்காது. லைட்டே விளங்காது சூரிய வெளிச்சத்துக்கு. நைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த தெருக்களே பார்த்தீங்கன்னா அப்படி ஜொலிக்குது இந்த கலர் லைட்ஸால. அதையுமே அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னிவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முறையுமே நம்ம கார்னிவல் போறது தான். இந்த முறை என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே 3D சினிமா பார்த்துருப்பீங்க. நானுமே பார்த்துருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா 9D சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. என்னடா இது 3D பார்த்தோம், இது என்ன 9D அப்போ வித்தியாசமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் பார்க்கலாம், வித்தியாசமா இருக்கும். 9D தானே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 3Dயை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும், டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்க உள்ள போய் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். நம்பவே முடியல அந்த ஏமாற்றத்தை. என்னன்னு சொன்னா எந்த மாற்றமுமே இல்ல. அதே தான் நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 3D அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே வீடியோ தான், அதே 3D தான். இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. 9Dன்னு சொல்லி 3Dயை காட்டிட்டாங்க. அது 3Dன்னு சொல்ல இயலாது. ஏன்னா ரொம்பவே மங்கலாவே இருந்துச்சு. அது கிளியரும் சரியா இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 400 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஒரு ஆளுக்கு 400 ரூபா டிக்கெட். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு இது ரொம்பவே அநியாயம். 9Dயும் இல்லை இல்லையா? இது ரொம்ப ஆரம்பத்தில் உள்ள பழைய வீடியோஸே வச்சுக்கிட்டு இப்பயும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனாலும் என்ன செய்கிறது, வந்தாச்சு. இதுக்குள்ளே யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான், நான் அக்ஷத் 4 பேரும் தான், வேறு யாருமே இல்லை. அதனால் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நல்லா இருந்துச்சா? ஹெல்மெட் சரிங்க. கவனம்.
வா